ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பௌர்ணமி கருட சேவை நடந்துட்டுருக்கு. மாட வீதியில் எஸ்பிஎஸ் சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. தரிசனம் பார்க்குறதுக்கு முன்னாடியே டிக்கெட் காமிச்சு லட்டு வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வாங்க முடியாது. நம்ம தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகணும். கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற டோக்கனாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கொடுக்குற டோக்கனாக இருக்கட்டும், ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் தான் அதன் மூலமாக நம்ம லட்டு வாங்கிக்க முடியும். நீங்கள் முன்னாடியே லட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா உங்கள் ஆதார் காமிச்சு வேணால் லட்டு வாங்கிக்கலாம். லட்டு கவுண்டரில் கவுண்டர் நம்பர் 2லேருந்து 62 வரைக்கும் இருக்கிற கவுண்டர்களில் உங்கள் ஆதார் காமிச்சு வாங்கிக்கலாம். ஆதார் காமிச்சு வாங்கினாலும் சரி, இல்லை தரிசன டிக்கெட் காமிச்சு வாங்கினாலும் சரி, அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா லட்டுஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க லட்டு கவுண்டர்லேயே கவுண்டர் நம்பர் 3, 4 இந்த 2 கவுண்டருக்கும் போனீங்கன்னா லட்டு வாங்கிக்கலாம். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன், கல்யாணம் சேவா டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு லட்டுவோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க. அவங்க கவுண்டர் நம்பர் 32, 33 போய் நம்ம அந்த பிரசாதம் வாங்கிக்கணும். 175 கிராம் லட்டு 50 ரூபா, 700 கிராம் லட்டு 200 ரூபா. 200 ரூபா லட்டு அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. காலையில் 100 ரூபாய்க்கு கொடுக்குற வடையும் அப்படி தான் காலையில் போனால் நமக்கு கிடைக்கும். கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 19,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் நாளைக்கு காலையில் 3 மணி ஸ்லாட்டுக்கும் அவைலபிளாக இருந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். 1200 படிக்கிட்ட அவசியமாக அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். திவ்ய தர்ஷன் டோக்கனோட கோட்டா 3000 போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று சாயந்தரம் 7:30 மணி போல் என்னோடய ஃப்ரெண்டு டோக்கன் வாங்கினாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனில் இன்றைக்கு 6:30 மணி நேரம் ஆனது சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 300 ரூபாய் தரிசனத்தில் 4 மணி நேரம் ஆனதாக சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலா திருப்பதியில் அப்பப்போ மழை பெய்யுது. தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு கொடை வச்சுக்கோங்க. எதுக்கும் இன்றைக்கி ஹயக்ரீவர் ஜெயந்தி, விகனச மகரிஷி ஜெயந்தி, ராக்கி டே, நாளைக்கு காயத்ரி ஜபம், அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் கோகுலாஷ்டமி வரும். திருமலாவில் திருச்சார்னூர்லேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க கோகுலாஷ்டமி. ஆஃப்லைனில் திருமலாவில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டெய்லியும் கொடுக்குறாங்க. 800 டிக்கெட்ஸ் போல் காலையில் 10 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா வாங்கிக்கலாம். காலையில் 10,500 ஒருத்தருக்கு பே பண்ணி டிக்கெட்டை வாங்கிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,480 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.17 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,923 பேர். திருமலா சிஆர்ஓர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லியும் ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியில் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.